بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். ரமலானுடைய முதல் நாளிலே இருந்து இதுவரை நாம் செய்த நற்கர்மங்களின் கூலி அல்லாஹ் நிறைவாக நமக்கு தந்தருளுவதோடு இனி வருகிற ரமலானுடைய நாட்களையும் அல்லாஹு தாலா நமக்கு ஆரோக்கியத்தோடு எதிர்கொண்டு நல்ல அமல்களை செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வந்துவிட்டால் அவர்களுக்கு மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எத்தனையோ உயிர் ஜீவராசிகள் நம்முடைய கண் எதிரே உண்டு. அந்த உயிர் ஜீவராசிகள் எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்தது முதற்கொண்டு மரணிக்கின்ற வரை உண்ணுவது, உறங்குவது, ஏதோ இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி கிடைத்ததையெல்லாம் அனுபவித்துவிட்டு அல்லாஹ் நாடுகிற பொழுது இந்த உலகத்திலே இருந்து விடைபெறுகின்றது. இந்த உலகத்தின் இன்னபிற உயிர் ஜீவராசிகள் வாழ்ந்து மரணிப்பதைப் போல நாமும் மரணித்தால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு அர்த்தம் அல்ல. இந்த உலகத்தில் நாம் சாவது முக்கியமல்ல, எதையாவது சாதித்து விட்டுத்தான் மரணிக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதியை நீங்களும் நானும் எடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற நாம் நம்முடைய லட்சியம் என்ன என்று நம்மில் பலரிடத்திலே கேட்டால் சொல்லுவார்கள், பணம் சம்பாதிப்பது, குடும்பத்தார்களை கவனிப்பது, சம்பாதித்த பணங்களை எல்லாம் சந்தோஷமாக செலவழிப்பது, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய்வது, பட்டங்கள் பல படித்து
கை நிறைய சம்பளம் வாங்குகிற வேலைகளுக்கு முயற்சி செய்வது என்று ஒவ்வொரு நபர்களும் இந்த உலகத்தினுடைய லட்சியத்தை சொல்லுவார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த சஹாபாக்களுக்கும் நிறைய லட்சியங்கள் இந்த உலகத்திலே இருந்தது. அது நம்மை போலுள்ள லட்சியம் அல்ல. இந்த உலகத்திலிருந்து விடைபெறும் பொழுது இந்த மார்க்கத்திற்கு எதையாவது ஒன்றை செய்துவிட்டு தான் மரணிக்க வேண்டும் என்கிற லட்சியம். இந்த உலகத்தில் எத்துணை பேர்களுக்கு, இந்த உலகத்தில் பல மனிதர்களுக்கு பல்வேறு வகையான மரணங்கள் வருகின்றது. எந்த ஒரு அமலையும் செய்யாமல் மார்க்கத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய மக்களுக்கும் மரணம் வருகின்றது. கடன் சுமை தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டு இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடிய மனிதர்களும் உண்டு. இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென மரணம் அவர்களுக்கு சம்பவிக்கின்றது. மதுபானம், விபச்சாரம் என்று பெரும் பாவங்களில் ஈடுபடுகிற நேரத்தில் பலருக்கும் மரணம் சம்பவிக்கின்றது. இஸ்லாத்தை ஏற்காத நிலையில் நிராகரிப்பாளர்களாக இறைவனை மறுத்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் பலருக்கும் மரணம் சம்பவிக்கின்றது. ஆனால் நமக்கு மரணம் எப்படி சம்பவிக்க வேண்டும், அதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன என்பதைத்தான் இந்த நாளில் குறுகிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த உலகத்திலிருந்து நாம் எப்படி மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹி, பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள், வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்வது முக்கியமில்லையாம். இந்த உலகத்திலிருந்து நாம் மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணிக்க வேண்டுமாம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஹிதாயத்தோடு வாழ்வது முக்கியமில்லையாம். அந்த ஹிதாயத் மரணம் வரை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கூறுகின்றார்கள். அல்லாஹ் பொருந்துகின்ற மரணம், அல்லாஹ் சந்தோஷப்படுகின்ற மரணம். அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட மரணத்தை சந்தோஷப்படுகிறான், எப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான், எப்படிப்பட்ட மரணத்தை அன்றைய கால மக்களெல்லாம் வேண்டி விரும்பி அடைந்து கொண்டார்கள். அந்த மரணத்தின் பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட நிஅமத்துகளை, பேரருளை செய்தான். அந்த தோழர்களெல்லாம் இந்த உலகத்திலிருந்து நாம் மரணித்தாலும் நம்முடைய முன் உதாரணங்கள் வருகிற தலைமுறைக்கு இருந்தாக வேண்டும் என்பதிலே மிக பெரும் கண்ணுங்கருத்துமாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மரணித்தார்கள். அல்லாஹு தாலா 2வது அத்தியாயத்தின் 132வது வசனத்தில் அல்லாஹு தாலா நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறான். நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து விடைபெறும் பொழுது நம்முடைய மனைவியை, நம்முடைய மக்களை, நம்முடைய தாய் தந்தையர்களை, நம்முடைய உற்றார் உறவினர்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு செய்ய வேண்டிய ஒரு உபதேசம். மனிதன் மரண நேரத்தை நெருங்கினால் நிறைய உபதேசம் செய்யுவான். வரவேண்டிய வரவை குறித்தும் கொடுக்க வேண்டிய கடனை குறித்தும், தன்னுடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் எப்படிப்பட்ட வியாபாரங்களை தொடங்க வேண்டும், குடும்பத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் உலகம் சம்பந்தமான வசியத்தை நிறைய செய்வார்கள் மனிதர்கள், வாய்ப்பு கிடைத்தால். ஆனால் உண்மையிலேயே செய்ய வேண்டிய வசியத் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரண நேரம் நெருங்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு செய்த வசியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானில் 2வது அத்தியாயத்தின் 132வது வசனத்தில் அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்துகிறான். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு வசியத்து செய்தார்களாம். யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என் அருமை மக்களே, அல்லாஹு தாலா நமக்கு இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்வை நீங்கள் கழிக்க வேண்டும். நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக நீங்கள் மரணிக்க வேண்டும் என்பது நபிமார்கள் தங்களுடைய மக்களுக்கு செய்த வசியத்.
எங்கு பார்த்தாலும் இணை வைத்தலும் பித்அத்துகளும் அனாச்சாரங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாமும் இந்த உலகத்திலிருந்து விடைபெறும் பொழுது நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய வசியத், மக்களே, என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மார்க்கத்தை விட்டும் நீங்கள் தடம் புரண்டு சென்று விடக்கூடாது. மார்க்கத்தை உயிரை விட மேலாக நீங்கள் மதிக்க வேண்டும். முஸ்லீமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்கிற வசியத்தை நாமும் நம்முடைய சந்ததிகளுக்கு மரண நேரத்தில் செய்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 12வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அல்லாஹ், நான் முஸ்லீமாக வாழும்போது எனது உயிரை கைப்பற்றியா அல்லாஹ், நல்லவர்களோடு மறுமை நாளில் என்னை எழுப்புயா அல்லாஹ் என்பது இப்ராஹீம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரும் அல்லாஹ்விடத்திலே செய்கிற துஆவை அல்லாஹு தஆலா 7வது அத்தியாயத்தின் 126வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ரப்பனா அஃப்ரிஹ் அலைனா சப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். அல்லாஹுவே, எனக்கு நீ பொறுமையை தாயா அல்லாஹ், முஸ்லீமாக வாழும் பொழுதே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றியா அல்லாஹ் என்றெல்லாம் நபிமார்கள் இந்த உலகத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு என்ன காரணம் என்றால், இந்த உலகத்தில் நாம் முஸ்லீமாக வாழ்வது முக்கியமல்ல. மரண தருவாயில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் மரண தருவாயில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்த நிலையில் இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் சென்றே தீருவார்கள். சொர்க்கம் எப்பொழுதாவது அவர்கள் செல்லுவார்கள், இறுதியில் அவர்கள் சொர்க்கம் சென்றே தீருவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு மரணத்திற்குத்தான் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பதை உங்களுடைய சிந்தனையில் நான் ஆழமாக பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய ரசூலால் வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்கள், அல்லாஹ் திருக்குரானிலே பாராட்டி சீராட்டி சொல்லுகிற அந்த உத்தம சீலர்கள், இந்த உலகத்திலே இருந்து விடை பெற்ற ஒரு சில நபித்தோழருடைய சம்பவத்தை உங்களுடைய சிந்தனையில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்படுகிறேன். அதே போன்று நாம் மரணிக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் அல்லாஹுவே, முஸ்லீமாக எங்களை நீ மரணிக்க செய்யா அல்லாஹ், உன்னால் பொருந்தி கொண்ட மரணத்தை எனக்கு தாயா அல்லாஹ் என்று அழுது தொழுது பிரார்த்தனை செய்து அதன் அடிப்படையில் அந்த மரணம் நமக்கு சம்பவிக்க நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு ஒரு சில நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களுடைய சிந்தனையிலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாயக தோழர்களுக்கு நிறையவே பிரார்த்தனை செய்தார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3795வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஐஸ இல்லா ஐஸுல் ஆஹிர். மறுமை வாழ்க்கையை தவிர நித்தியமான ஒரு வாழ்வென்பதே இல்லை, மறுமை வாழ்வுதான் நிரந்தரமானது. ஃபாஸிலிஹில் அன்சார வல் முஹாஜிர். அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் அந்த மறுமை வாழ்வுக்கு அல்லாஹுவே நீ செம்மைப்படுத்துவாயாக, நெறிப்படுத்துவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாயக தோழர்களுக்காக வேண்டி செய்த துவா. 9வது அத்தியாயம் 20வது வசனம், அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து தம்முடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வினுடைய பாதையில் போரிடுவோர் அலமு தரஜத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடம் மகத்தான பதவிக்குரியவர்கள் என்று அல்லாஹ் அந்த நாயக தோழர்களை பாராட்டி சீராட்டி சொல்கிறான். அவர்களெல்லாம் யார்? ஹிஜ்ரத் செய்த மக்கள், தன்னுடைய தீனை பாதுகாக்க செல்வங்களையும் உடல்களையும் அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ் கேட்கிற பொழுதெல்லாம் தாராளமாக கொடுத்த மக்கள் அந்த மக்கள். ஆகவே அலமு தரஜத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மகத்தான பதவிக்குரிய மக்கள் அந்த மக்கள். வ உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்களே வெற்றியாளர்கள் என்றும் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். 9வது அத்தியாயம் 21வது வசனம், யுபஸ்ஸிருஹும் ரப்புஹும் பிர்ரஹ்மத்தின் மின்ஹு வ ரில்வானின் வ ஜன்னாத். அவர்களின் இறைவன் தனது அருளையும் திருப்தியையும் சொர்க்கச் சோலையையும் அவர்களுக்கு வழங்கிவிட்டான். எதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பாருங்கள். என்னுடைய அருளுக்குரிய மக்கள் அவர்கள், நான் திருப்திப்படுகிற வகையில் இந்த உலகத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்ட மக்கள் அவர்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய அருளும் உண்டு, திருப்தியும் உண்டு, சொர்க்கமும் உண்டு. லஹும் ஃபீஹா நஈமுன் முகீம்,
அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிலையான இன்பம் அவர்களுக்கு உண்டு. ஹாலிதீன ஃபீஹா அபதன் இன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அலீம். அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹுவிடம் மகத்தான கூலி அவர்களுக்கு உண்டு என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 59வது அத்தியாயம் 19வது வசனம், வல்லதீன தபவ உத்தாரவல் ஈமான மின் கபிலிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். அவர்களுக்கு முன்பே நம்பிக்கையும் இவ்வூரை தமதாக்கி கொண்டோரையும் நிச்சயமாக அந்த நேசிக்கிறார்கள். அவர்கள் யாரெல்லாம் ஹிஜ்ரத்து செய்து தம்மிடத்தில் வந்தார்களோ அவர்களை எல்லாம் அவர்கள் நேசிக்கிறார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தும் மிம்மா ஊது. அவர்களுக்கு வாரி வாரி கொடுப்பதில் அவருடைய உள்ளங்களில் எந்த வகையான ஒரு சஞ்சலமும் கிடையாது. அப்படிப்பட்ட தோழர்கள் அந்த அன்சாரி தோழர்கள். வயுதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு வறுமை ஏற்படும் என்றெல்லாம் அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள். வமன் யூக்க சுஹ்ரன் வமன் யூக்க சுஹ நஃப்ஸிஹி ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். தன்னிடம் உள்ளதை அவர்கள் கஞ்சத்தனம் கொள்ளவே மாட்டார்கள், வாரி வாரி மக்களுக்கு கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட சஹாபாக்களை குறித்து, நமக்கு முன்னால் வாழ்ந்து போன நல்லவர்களை குறித்து அல்லாஹ் நம்மிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். 59வது அத்தியாயம் 10வது வசனம், ரப்பனா ஃபிர்லனா வலி யஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹுவே, எங்களையும் நம்பிக்கையில் எங்களை முந்தி சென்ற எங்களுடைய சகோதரர்களையும் நீ மன்னிப்பாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா இல்லல் லில்லதீன ஆமனூ. அவர்களை குறித்து எங்களுடைய உள்ளத்தில் எந்த வகையிலும் ஒரு வெறுப்போ காழ்ப்புணர்வையோ நீ ஏற்படுத்தி விடாதேயா அல்லாஹ். ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். நீ இரக்கமுடையவன், நீ நிகரற்ற அன்புடையாளன் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அந்த சஹாபாக்களை பாராட்டி சீராட்டி சொல்கிறான். அப்படி பாராட்டுகிற அளவுக்கு அவர்கள் என்ன நடந்தார்கள்? பாராட்டுகிற அளவுக்கு அவர்கள் செய்த தியாகம் என்ன? பாராட்டுகிற அளவுக்கு அவர்கள் எதை அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வாரி கொடுத்தார்கள் என்றால், இந்த உலகத்தில் மனிதன் நேசிப்பதையே உயிரைத்தான், அதையே கொடுத்தார்கள் அந்த மக்கள். அல்லாஹ் கேட்கும் பொழுதெல்லாம் கொடுத்தார்கள். புகாரி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4875வது நபிமொழியிலே ஒரு சம்பவம் உண்டு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர் நடைபெறுவதற்கு முன்னால் தனது மகன் ஜாபிர் அவர்களை அழைத்து, மகனே, நாளைய தினம் நடக்கக்கூடிய உஹது போரில் அல்லாஹ்விடத்திலே, நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கலந்து கொள்வதாக நான் வாக்களித்து விட்டேன். ஆனால் நீ போரிலே பங்கெடுக்க கூடாது. மகன் கேட்டார், ஏன் தந்தையே நான் பங்கெடுக்க கூடாது, என்ன காரணம் என்று கேட்டார். தந்தை அப்துல்லா அவர்கள் சொன்னார், மகனே, குடும்பத்திலே எனக்கு மிகுந்த நேசமானவன் நீ. எனக்கு வெளியிலே கொஞ்சம் கடன் உண்டு, கொஞ்சம் வரவேண்டிய தொகையும் உண்டு. நான் உஹது போர்க்களத்தில் மரணித்தால் அதை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை உன்னிடத்தில் தான் ஒப்படைக்கிறேன். கடனை அடைக்க வேண்டிய கடமை உன்னிடத்தில் தான் உண்டு. அது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் நிறைய பெண் பிள்ளைகள் உண்டு. அவைகளையெல்லாம் உழைத்து சம்பாதித்து பாதுகாத்து முறைப்படி திருமண வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டியதும் உன்னுடைய கடமை. ஆகவே நீ போரிலே பங்கெடுக்காதே மகனே, நான் சென்று விட்டு வருகிறேன் என்று சொல்லி ஒரு தந்தை மகனிடத்திலே வசியத்து செய்து மறாவதனால் ஒரு போர்க்களத்திற்கு புறப்படுகிறார். போர் என்று சொன்னால் நீங்களும் நானும் நினைக்கிற போர் அல்ல. எந்த நேரம் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதிலும் குறிப்பாக உஹது போர் என்பது எதிரிகள் மூர்க்கத்தனமாக படை திரட்டி வந்த போர். பத்ரு போரில் யாரையெல்லாம் இழந்தார்களோ அவர்களெல்லாம் குடும்பத்திற்கு ஒருவர் வீதம் காசு கொடுத்து அனுப்பி கொடூர எண்ணத்தோடு கொலைவெறி தாக்குதல் நடத்த வந்த போர் அந்த போர். அப்படிப்பட்ட உஹது போரிலே கலந்து கொள்ள தந்தை சொல்லுகிறார், மகனே நீ வராதே, நான் செல்லுகிறேன். பார்த்தீர்களா, எதற்கு செல்லுகிறார்? அவர் செல்லுவது ஒரு மாநாட்டுக்கல்ல, அவர் செல்லுவது ஒரு இஜ்திமா நிகழ்ச்சிக்கல்ல, அவர் செல்லுவது அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணிக்க. மகனிடத்திலே வசியத்து செய்து போரிலே பங்கெடுத்து போர் முடிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் பார்வையிடும் பொழுது இந்த அப்துல்லாவும் ஷஹீதாகி கிடக்கிறார் பூமியில். ஆனால் கொடூரமாக தாக்கப்பட்டு கண்களும் காதுகளும் உறுப்புகளும் சேதப்படுத்தப்பட்டு பார்த்தாலே பதபதைக்கின்ற அளவில் கோரமான அடிப்படையில் உடம்புகளெல்லாம் சிதைக்கப்பட்டு ஷஹீதாகி கிடக்கிறார் அப்துல்லா அவர்கள். செய்தியை அறிந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் உஹது போர்க்களத்திற்கு வந்து விட்டார்கள்.
போர்க்களத்திற்கு வந்தால் தந்தை இறந்த செய்தியை கேட்டு எல்லோரும் அழுக ஆரம்பித்தார்கள். அழுகுரல் சப்தத்தை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹாதிஹி, யார் அவர்கள், அழுகிறவர்கள் யார் என்று கேட்டார்கள். ஃபகாலு பின்த் அம்ரி அவ் உஹ்து அம்ரி, அல்லாஹ்வுடைய ரசூலே, அப்துல்லாவினுடைய சகோதரிகள் அல்லது அப்துல்லாவுடைய மக்கள் இங்கே வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால வலிமன் தப்கி, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள், அழுகியை கொஞ்சம் நிப்பாட்டுங்கள். வார்த்தையை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். ஏன் நீங்கள் அழுகிறீர்கள், அழுகியை கொஞ்சம் நிப்பாட்டுங்கள். ஃபமா ஜாலத்தில் மலாயிகத்து துலில்லுஹு பி அஜ்னிஹத்திஹா ஹத்தா ருஃபிய, அவர் அடக்கம் செய்யப்படுகிற வரை மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளின் மூலம் அவருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? வார்த்தையை பார்த்தீர்களா? அப்துல்லா அடக்கம் செய்யப்படுகிற வரை மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளை விரித்து வெயில் அவருடைய மேனியில் பட்டுவிடாத வண்ணம் அவருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்கிற நற்செய்தி உங்களுக்கு தெரியுமா? ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறந்த உடம்பை அடக்கம் செய்கிற போது மலக்குமார்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அப்படியானால் மலக்குமார்கள் ரெக்கைகளால் படைக்கப்பட்டவர்கள். ரெக்கைகளை விரித்து அப்துல்லா அவர்களுக்கு நிழல் கொடுத்தார்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் எதற்காக வேண்டி வாக்கு கொடுத்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தில் பாடுபட்டார்களோ, அந்த லட்சியத்தை அடைந்து விட்டார்கள். பார்த்தீர்களா? ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய திருப்தி அவர்களுக்கு உண்டு, நான் பொருந்தி கொண்ட அடியார்கள் அவர்கள், சொர்க்கச் சோலை அவர்களுக்கு நான் நிரந்தரமாக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய ஜனாசாவில் மலக்குமார்களும் பங்கெடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் மரணித்தால், நல்லடியானாக இருந்தால் வானவர்கள் அவனுடைய ஜனாசாவை பின்தொடருவார்கள். ஆகவே வாகனத்தில் செல்லுகிற நீங்கள் அந்த ஜனாசாவினுடைய கடைசியில் வாருங்கள், முன்னால் வாகனத்திலே செல்லாதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்களுடைய சலாமும் சலவாத்தையும் கூறி நம்முடைய உடம்பிலே இருந்து உயிர் கைப்பற்றப்படும் பொழுது சந்திர முகத்தோடு வானவர் வந்து, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உன் மீது உண்டாகட்டும், உன் மீதுள்ள உன்னுடைய உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் உண்டாகட்டும், அல்லாஹ் பொருந்தி கொண்ட வகையில் இந்த உலகத்திலே நீ வாழ்ந்து மரணித்த நல்லடியான் நீ என்று சொல்லி மலக்குமார்கள் சொல்லுகிற சலாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது நம்முடைய காதுகளிலே விழ வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும், உன் மீதும் உன்னுடைய உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் உண்டாகட்டும் என்று சொல்லி கெட்டவருடைய உயிர் பறிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வதற்காக வேண்டி அல்ல இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மலக்குமார்களுடைய சலாம், மலக்குமார்களுடைய பிரார்த்தனை, மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளின் மூலம் நிழல் கொடுத்திருக்கிறார்கள் இந்த தோழருக்கு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு தோழரை பாருங்கள், ஹல்லலா என்கிற ஒரு தோழர். வரலாற்று ஆசிரியர்கள் அவருக்கு வைத்திருக்கிற சிறப்பு பெயர் என்ன தெரியுமா? மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்று அவருக்கு பெயர். ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே 2 ஹல்லலா உண்டு. ஒன்று, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில் வஹி எழுதுகிற தோழர் ஒருவர் உண்டு, அவரல்ல இவர். பொதுவாகவே போர் என்று சொன்னால் பெண்களுக்கு போரில் பங்கெடுக்க அனுமதி கிடையாது, குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது, அந்த வரிசையில் புதிய மணமகனுக்கும் அனுமதி கிடையாது. அந்த வரிசையில் ஹல்லலா அவர்கள் உஹது போர் நடக்கும் போது புதிய மணமகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார். போரில் கலந்து கொள்ளாத ஹல்லலா திருமண அன்று இரவு புதிய மணமகனாக மனைவியோடு வீட்டிலே உறங்கி கொண்டிருக்கிறார். உஹது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் தாக்கப்பட்டு பற்கள் உடைந்து சாறை சாறையாக ரத்தம் வெளிப்பட்டு பீரிட்டு ஓடி, அதை கண்ட யூதர்களும் முனாஃபிக்குகளும் மதீனா முழுக்க காட்டுத்தீயை போல ஒரு செய்தியை பரப்பினார்கள் திட்டமிட்டு. முஹம்மது உஹது போரில் கொலை செய்யப்பட்டு விட்டார், முஹம்மது இறந்து விட்டார் என்கிற ஒரு செய்தியை திட்டமிட்டு பரப்பினார்கள் பாவிகள். அந்த செய்தி மதீனா முழுக்க பரவ ஆரம்பித்தது. போரிலே பங்கெடுக்காத நிறைய தோழர்கள் இருந்தார்கள், கண் ஊனமானவர்கள், வயோதிகர்கள், பெண்கள், இது போன்ற புதிய மணமக்கள். ஹல்லலாவினுடைய வீட்டுக்கு அந்த செய்தி வந்தது. உடனே மனைவியை விட்டும் பிரிந்து மனைவியிடத்திலே சொல்லுகிறார் ஹல்லலா, மனைவியே, யாரின் மூலம் அல்லாஹ் நமக்கு நேர்வழி தந்தானோ அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் உஹது போர்க்களத்திலே இறந்து விட்டதாக நமக்கு செய்தி கிடைக்கின்றது. நான் இப்பொழுதே இந்த உஹது போர்க்களத்திற்கு செல்லுவேன், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறாரா இல்லையா என்று பார்த்து வருவேன், இல்லாவிட்டால் ஷஹீதாவேன் என்று சொல்லி
இரவோடு இரவாக எழுந்து உஹது போர்க்களத்திற்கு செல்லுகிறார். போர்க்களத்தில் எதிரிகளை தாக்கி இவரும் தாக்கப்பட்டு இவரும் ஷஹீதாகி விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் பார்த்து வரும் பொழுது ஹந்தலாவை சுற்றி மட்டும் கொஞ்சம் அந்த பாலைவனத்து பெருவீதியில் யாரோ திட்டமிட்டு தண்ணீர் துளித்ததை போல கொஞ்சம் ஈரம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது தோழர் ஹந்தலாவுடைய விஷயம் என்ன, கேட்டு வாருங்கள் என்று சொல்லி வீட்டுக்கு ஆள் அனுப்பினார்கள். விசாரித்து வந்த தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹந்தலா புதிய மணமகன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு குளிப்பு கடமையான நிலையில் நீங்கள் இறந்த செய்தியை கேட்டு அவசர அவசரமாக போர்க்களத்திற்கு வந்த தோழர் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர் ஹந்தலாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டி இருக்கிறார்கள் என்றார்கள். என்னுடைய தோழர் ஹந்தலாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டி இருக்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இது போன்ற மரண சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த உலகத்தில் எந்த லட்சியம் இல்லாமல் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. ஏதாவது ஒரு லட்சியத்தோடு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் 650 கோடி மக்கள் இருந்தும் நம்மை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திற்குரியவர்களாக தேர்வு செய்திருக்கிறான். அவன் நாடாவிட்டால் நமக்கெல்லாம் இந்த மார்க்கம் கிடைத்திருக்காது. இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்காவிட்டால் இந்த உலகத்தில் எப்பொழுதோ சீரழிந்தே நாமெல்லாம் இறந்து போயிருப்போம். ஆனால் நம்மையெல்லாம் அதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்தானே, அந்த மார்க்கத்தை நம்மளவில் வைத்துக்கொண்டு வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோமே. இந்த உலகத்திலே இருந்து கண்ணை அடைத்து நாம் விடைபெறும் பொழுது இந்த மார்க்கத்திற்கு நான் செய்த நன்றி கடன் என்ன என்கிற ஒரு கேள்விக்குறி என்னுடைய உள்ளத்திலே இடம் பெற்றிருக்க கூடாது. காரணம், என்னால் இயன்றவரை இந்த மார்க்கத்தை, அல்லாஹு தந்த இந்த அமானிதத்தை என்னால் இயன்றவரை இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லித்தான் மரணித்தேன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு இந்த உலகத்திலே இருந்து நாம் பிரிய வேண்டும். எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் நமக்கு மரணம் வரலாம். விபத்துக்கள் உள்ளாகி பேர் விபத்துகள் ஏற்பட்டு திடீரென உடல் நோய் குறைவினால் எப்படியெல்லாமோ இந்த உலகத்திலே மரணம் வருகின்றது. அப்படி திடீரென இந்த உலகத்திலே இருந்து நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் இந்த மார்க்கத்திற்கு எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும். நம்முடைய மரணம் அல்லாஹ் பொருந்துகின்ற மரணமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்றை சொல்லவா? அல்லாஹுவை பொறுத்தவரையில் அல்லாஹ் நினைத்ததை செய்து முடிப்பவன். அப்படித்தானே? மாலிகி யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதி என்று அல்லாஹ் தன்னை சொல்கிறான். ஒன்றை ஆகுக என்றால் உடனே அது ஆகிவிடும். அல்லாஹ் ஒன்றை செய்துவிட்டு இப்படி செய்துவிட்டோமே என்று அல்லாஹ் தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமில்லை, தயங்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தையாக திட்டமிட்டு செயல்படுத்துகிறவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த அல்லாஹ் ஒரு காரியம் செய்ய தயங்குகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் தயங்குகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய காரியம். இதை போய் செய்கிறோமே என்று அல்லாஹ் தயங்குகிறான். யாரிடத்தில், யாருக்காக? தன்னால் நேசித்துக் கொண்ட ஒரு இறை விசுவாசியினுடைய உயிரை இந்த உலகத்தில் பறிக்கும் போது அல்லாஹ் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறானாம். என்னுடைய அடியான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் நன்றாக இருக்குமே, ஆனால் விதி எல்லோரும் மரணிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எனது அடியான் மரணிக்கிறான் என்று அல்லாஹ் நல்லவர்களின் உயிர்களை கைப்பற்றும் போது அல்லாஹ் தயக்கம் காட்டுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வானவர்களின் மூலம் ரெக்கைகள் விரித்து நிழல் கொடுக்கப்பட்டு அடக்கப்பட்ட இந்த தோழர் ஜாபிர் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த போர்க்களத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் தன்னுடைய தந்தையினுடைய முகத்தை பார்க்க எவ்வளவோ முயற்சி செய்கிறார் ஜாபிர் அவர்கள். சஹாபாக்கள் தட்டி தட்டி விடுகிறார்கள். தந்தையை பார்க்கிற நிலைமையில் ஜாபிரே உம்முடைய தந்தை இல்லை, பார்த்தால் நீங்கள் சகிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி பார்க்க மறுத்து அந்த தோழர் குற்றுயிரும் கொலை உயிருமாக உடம்புகள் சேதப்படுத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்தார்கள் தோழர்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தையை உஹது போர்க்களத்தில் வேறொரு நபரோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் அடக்கி விட்டார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1351வது நபிமொழியாக நீங்கள் பார்க்க வேண்டும். அவருக்கு ஒரு மன உறுத்தல் ஏற்பட்டதாம். வேறொரு நபரோடு சேர்த்து இந்த உஹது போர்க்களத்தில் தோழர்கள் என்னுடைய தந்தையை அடக்கிவிட்டார்கள் என்கிற உறுத்தல் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. 1 மாதம் முடிந்தது, 2 மாதம் முடிந்ததாம். 6 மாத காலம் பொறுத்து உஹது போர்க்களத்திற்கு சென்று அந்த மண்ணறையை தோண்டினார் ஜாபிர் பின் ரலியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய தந்தையை மண்ணறையிலிருந்து வெளியே எடுத்து தனிப்பட்ட அடிப்படையில் ஒரு கபரை உருவாக்கி அங்கே அடக்க வேண்டும் என்பது மகனுடைய ஒரு ஆசை. அந்த அடிப்படையில் கபரை தோண்டும் போது 6 மாத காலம் பொறுத்து அந்த கபரை தோண்டும் போது அப்துல்லா அவர்களுடைய உடம்பு எப்படி இருந்தது என்று மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். எனது தந்தை
அன்றுதான் அடக்கம் செய்யப்பட்டதைப் போல காதினுடைய ஒரு பகுதியை தவிர மீதமுள்ள உடம்பு முழுவதும் அன்றுதான் அடக்கம் செய்யப்பட்டதைப் போல அல்லாஹ் பாதுகாத்திருந்தான் என்றார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த மக்களோடு அல்லாஹ் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறான் பார்த்தீர்களா? முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4877வது நபிமொழியில் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு என்கிற ஒரு பாடமே முஸ்லிம் இமாம் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்று பாருங்கள். பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் யாராவது இறந்தால் தன்னுடைய ஜனாசா தொழுகையின் மூலம் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பி தொழுகை நடத்துவது வழக்கம். எல்லோருக்கும் தான் உயிரோடு இருக்கும் போது தன்னுடைய தோழர்களுக்கு, தன்னுடைய தோழர்களுடைய குடும்பத்தார்களுக்கு தன்னுடைய இறுதி பிரார்த்தனை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்புவது வழக்கம். அந்த அடிப்படையில் தொழுகை நடத்துவார், அவ்வளவுதான். ஆனால் இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய செய்தியை முஸ்லிம் 4877வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரிலே கிடைத்த பொருளை எல்லாம் பங்கிட்டு விட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய தோழர்கள் எல்லாம் வந்து விட்டார்களா என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த தோழர்களை தவிர என்று சொல்லி போர்க்களத்திலே போய் தேடினார்கள். மீண்டும் வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த தோழர்கள் எல்லாம் வந்து விட்டார்களா என்று கேட்டார்கள். மீண்டும் தோழர்கள் ஓடி போய் திரும்ப வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லோரும் வந்து விட்டார்கள், எல்லோரும் வந்து விட்டார்கள் யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கின்னி அஃகிது ஜுலைபீப ஃபத்லுபுஹு. அந்த ஜுலைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்கே ஜுலைப்? இந்த ஜுலைபீப் எங்கே? அவரை போய் தேடுங்கள், அவரை நான் தேடுகிறேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன கட்டளைக்கு பிறகு சஹாபாக்கள் போய் தேடி பார்த்தால் 7 நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியிலே இறந்து கிடக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், 7 பேரையும் ஜுலைபீப் அவர்கள் கொலை செய்து தானும் கொலையுண்டு ஷஹீதாகி இறந்து விட்டார். ஹாதா மின்னி, நான் அவரை சார்ந்தவன், வானா மின்ஹு, அவர் என்னை சார்ந்தவர். ஹாதா மின்னி, நான் அவரை சார்ந்தவர், வானா மின்ஹு, என்னை சார்ந்தவர் அவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தன்னுடைய கையால் அவரை தூக்கினார் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். சஹாபாக்கள் தூக்கி கொண்டு போய் அடக்கியது உஹது போர்க்களம், பத்ர் போர்க்களம். இந்த தோழரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் சுமந்து கொண்டு அவரை தொழுகை நடத்தி அடக்கம் செய்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறிலே இருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்திலே இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை புகாரி இமாம் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்து நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி பாருங்கள். புகாரியில் 4046வது நபிமொழி. கால ரஜுலுன் லின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம உஹத். உஹது போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்தாராம். எவ்வளவு பேர் ஆர்வம் பாருங்கள், சுபஹானல்லாஹ். அட, போர் என்று வந்தால் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்று தெள்ள தெளிவாக தெரிந்தும் போர்க்களத்திலே கேட்கிற கேள்வியை பாருங்கள். அதுதான் அந்த மக்களுடைய அந்தஸ்திற்கும் நம்முடைய அந்தஸ்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அந்த மக்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். போர்க்களம் நடந்து கொண்டிருக்கின்றது. அரைத்த இன் குத்திலத்து ஃபைன ஐனா யா ரசூலல்லாஹ், அரைத்த இன் குத்தில்து ஃபைன அனா யா ரசூலல்லாஹ். இந்த போரில் நான் பங்கெடுத்து நான் இறந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி ஒரு தோழர் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ஃபில் ஜன்னா, உமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள். ஃபஅல்க தமராத்தின் ஃபீ யதிஹி சும்ம காத்தல ஹத்தா குத்தில. கையில் இருந்த பேரித்தம் கனியை தூக்கி வீசிக்கொண்டு போர்க்களத்திலே நுழைந்தார். அவர் கொல்லப்படுகிற வரை அவர் போரிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். புகாரி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3558வது நபிமொழியில் உமைர் என்கிற ஒரு நபித்தோழரை பாருங்கள். சுபஹானல்லாஹ், இது பத்ர் போரிலே நடந்த சம்பவம். ஃபதனல் முஸ்ரிகூன ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூமு இலா ஜன்னத்தின் அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்ல். முஸ்ரிக்குகள் எதிரி படையினர்களை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஆணையிட்டார்கள், கூமு இலா ஜன்னத்தின் அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்ல்.
வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள் என்று தன்னுடைய படைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். கால யகூலு உமர் யகூலு உமைர் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஜன்னத்துன் அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்ல், வானம் பூமி அளவுக்கு விசாலமானதா சொர்க்கம்? கால நஅம், ஆம் உண்மைதான், வானம் பூமி அளவுக்கு விசாலமானது அந்த சொர்க்கம். கால பஹின் கால பஹின், ஆஹா ஆஹா என்று மெய்சிலிருக்க சொல்லுகிறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா யஹ்முலுக அலா கௌலிக பஹி பஹி, எதை நினைத்து நீ ஆஹா ஆஹா என்று சந்தோஷ மிகுதியால் எதை நினைத்து நீ சொன்னாய் என்று கேட்டவுடன், காலல்லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இல்லா ரஜாஅத அன் அகூன மினல் அஹ்லிஹா, அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசையில் தான் நான் அப்படி சொன்னேன் என்று சொன்னவுடன், கால ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, அந்த சொர்க்கத்திற்கு நீயும் ஒருவர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்களுடைய எண்ணத்தை பார்த்தீர்களா? அந்த மக்களுடைய எப்படிப்பட்ட மரணம் தமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஆசை அந்த மக்களுக்கு இருந்ததாக இந்த செய்திகள் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. ஏன் நான் மீண்டும் உங்களுக்கு இப்படிப்பட்ட செய்திகளை ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னானா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானே, அந்த மரணம் நமக்கு சம்பவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்கிறேன். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3860வது நபிமொழி. கிராமப்புறத்தில் இருந்து ஒரு சில மக்கள் திடீரென மஸ்ஜிது நபவிக்குள் புகுந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய கிராமத்திலே நிறைய பேர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் மார்க்க அறிஞர்களாக குர்ஆனில் தேர்ச்சி பெற்ற நபர்களாக பார்த்து என்னோடு நீங்கள் அனுப்பினால், எங்களோடு நீங்கள் அனுப்பினால், அவர்களை வைத்து எங்களுடைய கிராமத்திலே இஸ்லாமிய பிரச்சாரங்களை செய்து கிராமமே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன், நயவஞ்சகருடைய பேச்சில் இருக்கிற அந்த விஷத்தன்மையை புரிந்து கொள்ளாத அல்லாஹ்வுடைய ரசூல் அன்சாரி தோழர்கள் 70 பேரை அவர்களோடு அனுப்பினார்களாம். யார் அந்த 70 பேர்களாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கிற அந்த 70 தோழர்கள் யார் என்றால், யக்ரஊனல் குர்ஆன வயததா ரசூன பில்லைலி யதஅல்லமூன், அவர்கள் இரவு நேரங்களிலே குர்ஆனை ஓதுவார்களாம், பிற மக்களுக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களாம், ஒருவருக்கொருவர் குர்ஆனை ஓதுகிற விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வார்களாம், பகல் நேரங்களில் மக்களுக்கு குடிப்பதற்கும் ஒது செய்வதற்கும் தண்ணீரை இறைத்து கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியிலே ஊற்றுவார்களாம் அந்த 70 பேர்களும். அது மட்டுமல்லவாம், கடை வீதிக்கு சென்று விறகெடுத்து, காட்டுக்கு சென்று விறகெடுத்து கடை வீதியிலே கொண்டு வந்து விற்று காசாக்கி அந்த வருமானத்தை தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்யாமல் அந்த திண்ணையிலே பசியும் பட்டினியுமாக இருக்கிற அந்த 70 சஹாபாக்கள் 100 சஹாபாக்கள் திண்ணை தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கிற தோழர்களாம். சுபஹானல்லாஹ். குர்ஆனிலே தேர்ச்சி பெற்ற தோழர்கள், மஸ்ஜிது நபவியிலே தண்ணீர் இறைத்து மக்களுக்கு ஒது செய்ய குடிக்க தண்ணீர் ஏற்பாடு செய்கிற தோழர்கள், 70 தோழர்கள் 100 தோழர்கள் பசியும் பட்டினியுமாக திண்ணையிலே கழித்து கொண்டிருக்கிற அந்த திண்ணை தோழர்களுக்கு உழைத்து சம்பாதித்து கொண்டு வந்து உணவு கொடுத்த தோழர்கள் இந்த 70 பேரும். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த 70 பேரையும் அனுப்பினார்கள். கிராமமே இஸ்லாத்திற்கு தழுவுவதாக சொல்லுகிறார்களே என்று சொல்லி குர்ஆனில் தேர்ச்சி பெற்ற 70 ஆலிம்களை, உலமாக்களை, தான் உருவாக்கிய உத்தம சீலர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். இந்த பாவிகள் போகிற வழியிலேயே அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அவருடைய உடம்பிலே இருக்கிற உயிர் ஒரு தோழருக்கு பிரியும் பொழுது அவர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அதுதான் இங்கே நமக்குரிய பாடம். 70 பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள் மூர்க்கத்தனமாக. போகிற வழியில் பதுங்கி இருந்த எதிரிகள் எல்லாம் ஈட்டிகளையும் அம்புகளையும் கொண்டு வந்து கண் சிமிட்டும் நேரத்திற்குள் 70 தோழர்களையும் வெட்டி சாய்த்து விடுகிறார்கள். ஃபகாலு அல்லாஹும்ம பல்லி அன்னா நபியினா அன்னா கது லக்கீனக ஃபரலீனா அன்க வரலீத அன்னா, அல்லாஹ்வுடைய யா அல்லாஹ், நாங்கள் உன்னை பொருந்திக் கொண்டோம், எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தோமோ அப்படிப்பட்ட மரணத்தை எங்களுக்கு நீ தந்து விட்டாயா அல்லாஹ், நாங்கள் உன்னை பொருந்திக் கொண்டோம், நீ எங்களை பொருந்திக் கொள்வதை உண்மையானால் இதோ மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, உன்னுடைய ரசூலுக்கு எங்களுக்கு நடந்த இந்த செய்தியை நீ எடுத்து சொல்லியா அல்லாஹ் என்றொரு பிரார்த்தனையை செய்கிறார். உடனே அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி மதீனாவில் இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இங்கே நேர்ந்த கொடுமையை அப்படியே படம் பிடித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி விடுகிறான். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு படையை அனுப்பி அவர்கள் ஊர் எல்லையை தாண்டுவதற்குள்ளாக
அனைவரையும் சுற்றி வளைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தண்டனை கொடுத்தார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். பிரார்த்தனை, மரணிக்கின்ற பொழுது அவர்கள் செய்கிற பிரார்த்தனை, அல்லாஹ் நாங்கள் எல்லாம் உங்களை பொருந்திக் கொண்டோம், நீ எங்களை பொருந்திக் கொண்டது உண்மையானால் இந்த செய்தியை உன்னுடைய தூதருக்கு நீ எடுத்துச் சொல் என்று சொன்னவுடன் அந்த துவாவை அல்லாஹ் உடனே அங்கீகரித்து ஜிப்ரீலை அனுப்பினான். பார்த்தீர்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று நடந்த செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எடுத்துச் சொல்லுகிற அளவுக்கு அந்த மக்களோடு அல்லாஹ் எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3045வது நபிமொழியாக ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண சம்பவத்தை இமாம் பதிவு செய்திருக்கிறார்கள். பத்ர் போர் முடிந்து எதிரிகளுடைய நடமாட்டம் இருக்கிறதா என்பதை கண்காணிக்க ஆசிப் அவர்களுடைய தலைமையில் ஒரு 8 பேர் கொண்ட உளவு பார்க்கிற துறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் வருவதை மக்காவிலே இருக்கிற எதிரிகள் தெரிந்து விட்டார்கள். 200 குதிரைப்பட வீரர்களோடு, அம்பு எய்துவதில் தேர்ச்சி பெற்ற வீரர்களோடு இந்த 10 பேரையும் சுற்றி வளைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த படை அங்கிருந்து புறப்பட்டு விட்டது. அந்த படை புறப்படும் பொழுது மதீனாவினுடைய பேரித்தம்பளத்தை உண்டு கொட்டையை அந்த பாலைவனத்திலே வீசிவிட்டு நடந்து சென்றிருக்கிறார்கள் அந்த 8 தோழர்களும். வந்த உளவுப்படை, மக்காவிலே இருக்கிற வந்த உளவுப்படை, இது இந்த பேரித்தங்கொட்டை நிச்சயமாக எதிரி மதீனாவினுடைய பேரித்தம்பளத்தினுடைய கொட்டையாகத்தான் இருக்க வேண்டும், அப்படியானால் அவர்கள் இங்கிருந்து தான் புறப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கால் பாத அடிகளை கண்காணித்து அந்த 10 பேர்த்தையும் சுற்றி வளைத்து விடுகிறார்கள். சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள். 4 பேரை தவிர எல்லோரும் இறந்து போய் விடுகிறார்கள். அங்கேயும் பாருங்கள், சுபஹானல்லாஹ். இந்த ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு, குபைப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு தஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் எதிரிகளுடைய கையில் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். அதில் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூர்க்கமாக போராடி இறந்து போய் விடுகிறார். அவர் இறக்கும் பொழுதும் ஒரு துஆ செய்கிறார், அல்லாஹும்ம அஹ்பிர் அன்னா நபியிக்க, அல்லாஹுவே அல்லாஹும்ம அஹ்பிர் அன்னா நபியக்க, அல்லாஹுவே இந்த செய்தியை உன்னுடைய தூதருக்கு நீ எத்தி வைப்பாயாக என்று சொன்னவுடன் அங்கேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த மரண செய்தியை சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இங்கே ஒரு வித்தியாசம் உண்டு. ஆசிப் அவர்கள் இறந்த செய்தி அந்த 200 படை வீரர்களும் மக்காவுக்கு சென்று செய்தியை சொன்னார்கள். குபைபையும் இப்னு தஸ்னாவையும் மக்காவினுடைய சந்தையிலே கொண்டு போய் விற்று விட்டார்கள். இந்த ஆசிப் இறந்த செய்தியை குறைஷிகள் கேள்விப்பட்டவுடன் ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த ஆசிப் பத்ர் போர்க்களத்தில் குறைஷிகளுடைய முக்கியமான தலைவர்களை எல்லாம் கொன்றவர். ஆகவே அவர் இறந்தது ஆசிப் தானா இல்லையா என்பதை எங்களுக்கு ஊர்ஜிதமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தூதுக்குழுவை அனுப்பி, பட்டாக்கத்தி வாளோடு ஒரு தூதுக்குழுவை அனுப்புகிறார்கள் குறைஷிகள். எதற்காக? அந்த ஆசிஃபினுடைய உடம்பிலே இருக்கிற ஏதாவது ஒரு பாகத்தை நீங்கள் வெட்டி எடுத்து வந்தால் தான் ஆசிப் இறந்ததாக நாங்கள் ஊர்ஜிதம் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். ஆசிஃபினுடைய உடம்பிலே இருக்கிற ஒரு பகுதியை வெட்டி எடுக்க மக்காவிலே இருக்கிற ஒரு குழு வருகிறது. அல்லாஹ் விடுவானா? தன்னுடைய அடியார்கள் அல்லவா அவர்கள், தன்னால் நேசிக்கப்பட்ட தோழர்கள் அல்லவா அவர்கள். உடனே அல்லாஹு தாலா புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3045வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா தேனீக்களை அனுப்புகிறான் வானலோகத்திலே இருந்து. ஆசிப் அவருடைய உடலை சுற்றி அவருடைய உடலை பாதுகாப்பதற்காக வேண்டி ஆண் தேனீக்களுடைய கூட்டம் மேக கூட்டம் அளவுக்கு திரண்டு வருவதை போல வந்து ஆசிப் அவருடைய உடம்பை சுற்றி பாதுகாத்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவருடைய உடம்பிலே இருக்கிற ஒரு அசைவு கூட, ஒரு முடியை கூட எடுத்து செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆண் தேனீக்களை அனுப்பி அல்லாஹு தாலா ஆசிப் அவருடைய உடம்பை பாதுகாத்தான் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3630வது நபிமொழி சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண சம்பவம். பத்ர் போர் முடிந்து, உஹதும் முடிந்து, அகல் போர் என்கிற ஒரு போர் விட்டால் மதீனாவுக்குள் வந்து புகுந்து தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு எல்லோரும் மிக சக்தியோடு புறப்பட்டு வந்து மதீனாவையே அழித்து விட வேண்டும் என்கிற அளவுக்கு மூர்க்கத்தனமாக நடைபெற்ற ஒரு போர். அந்த போரில் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான், அவர்களுக்கு மேலிருந்தும் கீழிருந்தும் அந்த நாயக தோழர்களுக்கு படை வருவதை பார்த்து அவருடைய நெஞ்சமெல்லாம் பதபதைத்தது. அல்லாஹுவை குறித்து அவர்கள், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானா, கைவிட்டு விடுவானா என்றெல்லாம் அவர்கள் எண்ணுகிற அளவுக்கு அவர்கள் அலைகளைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் காற்றை அனுப்பி அவர்களுக்கு உபகாரம் செய்தான், வெற்றியை கொடுத்தான் என்பது தனி விஷயம். அந்த உஹது போரில் இந்த சஅத் பின் முஆத் அவர்களுக்கு கொஞ்சம் காயம் ஏற்பட்டது, கடுமையான ஒரு காயம்.
சஅத் பின் முஆத் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த பாசத்தோடு மரியாதையோடு நடத்தி வந்த ஒரு தோழர். யூத குழுக்களில் ஒரு குழுவுக்கு மிகப்பெரிய மரியாதையோடு அந்த குழுக்களாலும் நடத்தப்பட்ட ஒரு தோழர். கிராமப்புறத்திலே வாழ்ந்து வந்தார். அகல் போரில் தாக்கப்பட்டு அவரை நலம் விசாரிக்க தூர தொலைவிலே சென்று வர முடியாது என்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு பக்கத்தில் தன்னுடைய வீட்டுக்கருகில் ஒரு கூடாரம் அடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் அவர்களை அவருடைய வீட்டிலே இருந்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கருகில் கூடாரம் அமைத்து பார்த்து வந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தினசரி காலையிலும் மாலையிலும் சென்று வருவாராம், நலன் விசாரிப்பாராம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3630வது நபிமொழி. இப்படி காயத்தோடு படுத்து கொண்டிருக்கிற அந்த தோழரும் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். என்ன பிரார்த்தனை செய்கிறார்? அல்லாஹும்ம ஃபஇன் கான பக்கிய மின் ஹர்பி குரைஸின் ஷைஉன் ஃபஅப்கினி அஜாஹிதுஹும் ஃபீக. அல்லாஹுவே, குறைசியோடு நடத்தப்பட வேண்டிய போர் இன்னும் மீதம் இருந்தால் என்னுடைய உடம்பிலே நீ உயிரை கொஞ்சம் நீட்டி வைப்பாயாக. குறைசிகளோடு நடத்தப்பட வேண்டிய போர் இதோடு முடிந்து விட்டால் என்னுடைய உடம்பில் ஏற்பட்ட அந்த போரின் போது எனது உடம்பில் ஏற்பட்ட இரத்த காயத்தோடே வெட்டி காயத்தோடே ஷஹீத் என்கிற மரணத்தை எனக்கு தாயா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கிறார். உடனே அல்லாஹு தஆலா பிரார்த்தனை அங்கீகரித்து விடுகிறான். இரத்த காயத்திலே இருந்து கொப்பளிக்கிறது ரத்தம். ரத்தம் பீரிட்டு உடம்பிலே இருந்து வெளியே ஓடி வருகிறது. கூடாரத்தை தாண்டியும் ரத்தம் ஓடி வருகிறது. பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ரத்தம் பீரிட்டு வருவதை பார்த்து சஅத் பின் முஆத் அவர்களுடைய கூடாரத்தை நோக்கி ஓடி வந்து பார்த்தார்களாம். சஅத் பின் முஆத் அவர்கள் இறந்து போய் கிடந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஅத் பின் முஆத் அவருடைய மரண செய்தியை சொன்னது யார்? சஅத் பின் முஆத் அவருடைய மரணத்தை பார்த்த நாயக தோழர்கள் போய் சொல்லவில்லையாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே இறங்கி, அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு அடியார் இறந்து போய்விட்டார் என்று சொன்னாராம். சஅத் பின் முஆத் அவருடைய மரண சம்பவத்தை அறிவித்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு அடியார் இறந்து போய்விட்டார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அந்த செய்தியை பார்க்கிறோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3803வது நபிமொழியாக பாருங்கள். யகூலு இஹ்தஸல் அர்ஸ் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னுடைய முஆதுடைய மரணத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய அரசே அசைந்தது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜனாசா அடக்கிய பிறகு மக்கள் எல்லாம் திரும்ப செல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, சஅத் பின் முஆதுடைய ஜனாசாவில் 70000 மலக்குமார்கள் பங்கெடுத்து விட்டு இப்பொழுதுதான் செல்லுகிறார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்களோடு எந்த அளவுக்கு நெருக்கம் பார்த்தீர்களா அந்த தோழர்கள். அந்த தோழர்களுடைய மரண நேரத்தில் மலக்குமார்கள் பங்கெடுக்கிறார்கள், மலக்குமார்கள் குளிப்பாட்டுகிறார்கள், மலக்குமார்கள் செய்திகளை சொல்லுகிறார்கள். அதிலும் மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து முஆதுடைய செய்தியை, சஅத் பின் முஆத் அவருடைய மரண செய்தியை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு நெருக்கம் அல்லாஹ்வோடு அந்த மக்களுக்கு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1275வது நபிமொழியாக நீங்கள் பாருங்கள். புகாரியில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நோன்பு நேரத்தில் நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஒது செய்து வந்து அமர்ந்து கொண்டிருந்தாராம். விலை உயர்ந்த பேரித்தங்கனிகளும் சிறந்த உணவு பணார்த்தங்களும் நோன்பு திறக்க அவருக்கு முன்னிலையிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டதாம். ஆனால் உணவு உண்ணாமல் அழுக ஆரம்பித்தார். தேம்பி தேம்பி அழுதார். அக்கம்பக்கத்தில் இருக்கிற தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், அழுவதற்கு என்ன காரணம் என்று. நான் உஹது போரில் மரணித்து போன முஸபையும் அதே உஹது போரில் மரணித்து போன ஹம்ஸா அவர்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன். முஸப் அவர்களிடத்தில் ஒரே ஒரு துண்டு மட்டும் தான் இருந்தது. அந்த உஹது போர்க்களத்தில் அவர் இறந்து போனவுடன் அந்த துண்டை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபனிடச் சொன்னார்கள். நாங்கள் கபனிட்டு பார்த்தோம், அவருடைய உடம்பை பொதிய கபனிட எங்களால் முடியவில்லை. காரணம், தலையை போர்த்தினால் கால் தெரிகிறது, காலை போர்த்தினால் தலை தெரிகிறது. அவ்வளவு சிறிய ஒரு துண்டைத்தான் முஸப் அவர்கள் கபனாக வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை போர்த்திவிட்டு இக்தர் என்று சொல்லப்படுகிற புற்புண்டுகளை கொண்டு வந்து காலை மூடுங்கள் என்று சொல்லி முஸப் உஹது போர்க்களத்தில் அடக்கம் செய்யப்பட்டதை இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன். ஹம்ஸாவையும் நினைத்து பார்க்கிறேன். உடல் உடுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு இந்தா என்கிற பெண்மணி பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருந்தாலும் அந்த பெண்மணி ஹம்ஸா எங்கே, ஹம்ஸா எங்கே என்று கேட்டு பிரத்யேகமாக ஹம்ஸாவினுடைய உடம்புக்கு முன்னால் வந்து கண்ணையும் காதையும் உறுப்புகளையும் சேதப்படுத்தி மக்கா வரை கொண்டு சென்றார் என்கிற ஒரு சரித்திரம் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட ஹம்ஸாவுக்கு முன்னிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு இதை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது பெரிய தந்தை ஹம்ஸாவினுடைய உடம்பு சிதைக்கப்பட்டதை பார்க்க எனக்கு மனமில்லை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அது மட்டுமல்ல, ஹம்சாவினுடைய குடும்பத்தார்களை பார்த்து சொன்னார்கள். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 937வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். எனது குடும்பத்தார்கள், ஹம்சாவினுடைய குடும்பத்தார்கள் மன வருத்தத்திற்கு ஆளாக மாட்டார்கள் என்றால் நான் ஒரு காரியத்தை செய்திருப்பேன் என்றார்கள். என்ன காரியமாம்? ஹம்சாவை அப்படியே இந்த உஹது போர்க்களத்தில் அடக்காமல் நான் விட்டிருப்பேன். பறவைகள் எல்லாம் அவரை கொத்தி சின்ன வேண்டும். மறுமை நாளில் பறவைகளுடைய உடம்பிலே இருந்து அல்லாஹ் அவரை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். ஆனால் அடக்காமல் அல்லாஹ்வுடைய ரசூல் விட்டுவிட்டாரே என்று குடும்பத்தார்கள் சங்கடப்படுவார்கள் என்பதற்காக வேண்டி நான் எனது ஹம்சாவை அடக்குகிறேன் என்றாரே அல்லாஹ்வுடைய ரசூல். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழுகிறார். எதை சொல்லி அழுகிறார் தெரியுமா? ஹிஜ்ரத்திற்கு பிறகு வந்த நன்மையை, எதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அந்த நன்மையை 2 தோழர்களும் உஹது போர்க்களத்திலே அடைந்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு செல்வ செழிப்பை இதோ இப்பொழுது தந்து விட்டான். நாங்களெல்லாம் செய்த நற்கர்மங்களின் கூலியை மறுமையிலே இழந்து விடுவோமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு நேரத்தில் 2 தோழர்களை நினைத்து அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு மரண நேரம் புகாரியில் 3897 நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் போது தோழர்கள் எல்லாம் பார்க்க செல்கிறார்கள். எப்படி இருக்கிறீர்கள் கப்பாபே, உடம்பு எப்படி இருக்கிறது என்றெல்லாம் நலன் விசாரிக்க சென்ற போது அவரும் சொல்லுகிறார், நான் நினைத்து பார்க்கிறேன், நானும் நினைத்து பார்க்கிறேன். யாரை? அந்த முஸ்அபை நான் நினைத்து பார்க்கிறேன். யார் தெரியுமா? அவர் செல்வ செழிப்போடு வாழ்ந்த தோழர். அந்த தோழர் காலையில் ஒரு உணவு, மாலை ஒரு உணவு, இரவிலே ஒரு உணவு, தினசரி ஒரு ஆடை. அவரை பார்ப்பதற்கே அப்படிப்பட்ட அழகான ஆடை அணிந்து வருவார். நறுமணம் அவர் வந்தால் வீதி எங்கும் வீசுமாம். அப்படிப்பட்ட செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்அப் என்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினாரோ அந்த குடும்பமே முஸ்அபை வீட்டை விட்டு வெளியே துரத்தியது. அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கெல்லாம் அடி உதைக்கு ஆளாவாரோ அங்கெல்லாம் அந்த முஸ்அப் இருப்பார். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கெல்லாம் பட்டினி கிடப்பாரோ அங்கெல்லாம் இந்த முஸ்அப் பட்டினி கிடப்பார். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கெல்லாம் ஹிஜ்ரத் செய்தாரோ அங்கெல்லாம் அவரை பின்தொடர்ந்து ஹிஜ்ரத் செய்வார். குர்ஆனில் தேர்ச்சி பெற்ற ஒரு தோழர். ஆனால் அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த நன்மையை பூரணமாக வழங்கிவிட்டான். ஆனால் எங்களுக்கு அந்த நன்மை கிடைக்குமா என்று கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுத சம்பவமும் புகாரியில் 3897வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது சகோதரர்களே. அதே புகாரியில் 2805வது நபிமொழியாக அனஸ் பின் நல்ர் அவர்களுடைய சம்பவம். இதுவும் உஹது போர்க்களத்திலே நடந்த சம்பவம். ஆனால் இந்த தோழருக்கு ஒரு வருத்தம் உண்டு. என்ன வருத்தமாம்? என்ன வருத்தம்? நம்மை போலுள்ள வருத்தம் அல்ல. பத்ரு போர் நடக்கின்ற பொழுது வெளியூருக்கு சென்று விட்டோமே. காரணம் என்ன என்றால் பத்ரு போர் திட்டமிட்டு நடந்ததல்ல. ஒரு வணிக கூட்டத்தை வழிமறிக்க போய் அல்லாஹு தஆலா அதை விட நீங்கள் போர் செய்வதுதான் முக்கியம் என்று அந்த திட்டத்தை அல்லாஹ் மாற்றி விட்டான். ஆகவே நிறைய தோழர்களுக்கு பத்ரு போர் நடப்பது தெரிவதற்கு சாத்தியமில்லை. அனஸ் பின் நல்ர் அவர்கள் பத்ரு போர் நடக்கின்ற போது வெளியூருக்கு சென்று விட்டார். அந்த வாய்ப்பை இழந்து விட்டோமே என்று தினசரி வருத்தப்படுவாராம். பத்ரு போர் முதல் போர். பத்ரு போரிலே பங்கெடுத்த மக்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் நான் மன்னித்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற ஒரு போர். அந்த போரில் பங்கெடுக்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லையே, இனி அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பத்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்று அனஸ் பின் நல்ர் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் உஹது போர் நடைபெறப் போகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து அப்படியே சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், பத்ரு போர் நடக்கிற நேரத்தில் நான் ஊரிலே இல்லை, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, ஆனால் இந்த போரிலே நான் பங்கெடுக்கிறேன் என்று சொல்லி போர்க்களத்திற்குள் செல்லும் போது அவருடைய வேகத்தை பார்த்து சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபகலயா சஅத் பின் முஆதில் ஜன்னா, சஅத் பின் முஆத் அவர்கள் பார்த்து எங்கே செல்லுகிறீர்கள் என்று கேட்கும் போது நான் சொர்க்கத்தை அடைய செல்லுகிறேன். வரப்பில் நல்ர் இன்னி அஜிது ரீஹா மின் தூனி உஹத், உஹதினுடைய அடிவாரத்தில் சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன் என்று சொல்லி போர்க்களத்திற்குள் சென்று வீரமாக போரிட்டு பல முஸ்ரிக்குகளை கொன்று அவரும் ஷஹீதாகி விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் பார்த்து வருவதைப் போல இந்த தோழரை பார்க்கும்போது இந்த தோழருடைய உடம்பில் மட்டும் 80 வெட்டுக்காயங்கள். இவர் அனஸ் பின் நல்ரா அல்லவா என்று யாருக்குமே அடையாளம் கண்டு முடியாத அளவுக்கு உறுப்புகள் எல்லாம் சுக்குநூறாக வெட்டி சிதைக்கப்பட்டு 80 வெட்டுக்காயங்கள். அவருடைய சகோதரி வந்து விரல் நுனியை வைத்து அடையாளம் பார்த்து இவர் எனது தோழர் தான் என்று சொன்ன பிறகுதான் அவர்தான் அனஸ் பின் நல்ர் என்று எல்லோரும் முடிவு செய்தார்களாம். அவருக்காக வேண்டி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஒரு ஆயத்தை இறக்கினான். 33வது அத்தியாயத்தின் 23வது வசனம், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தலிர் வமா பத்தலு தப்தீலா.
அல்லாஹ்விடம் எதை பற்றி உறுதிமொழி எடுத்தார்களோ அந்த உறுதிமொழியை உண்மைப்படுத்தியவர்களும் உண்டு, அந்த உறுதிமொழியை நிலைநாட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களும் உண்டு என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த அனஸ் பின் நதர் அவர்களுக்காக வேண்டி 33வது அத்தியாயத்தில் ஒரு வசனத்தையே அல்லாஹ் இறக்கினான். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பை பாருங்கள். 2809வது நபிமொழி. பத்ர் போர் முடிந்து எல்லோரும் திரும்ப வந்த போது ஹாரிசா ரலியல்லாஹுடைய தாயார் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எல்லோரும் வந்து விட்டார்கள், என்னுடைய மகன் எங்கே? என்னுடைய மகன் எங்கே யா ரசூலல்லாஹ்? எனது மகனின் மீது எவ்வளவு பாசம் நான் வைத்திருந்தேன், எனது மகன் எங்கே என்று கேட்டார்கள். ஆனால் அந்த பத்ர் போர்க்களத்தில் எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு ஹாரிசாவுடைய உடம்பிலே தைத்து அவர் ஷஹீதாகி விட்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனது மகன் எங்கே யா ரசூலல்லாஹ், எனது மகன் எங்கே என்று கேட்டார்கள். ஃபைன் கான ஃபில் ஜன்னதி சபர்து, எனது மகனுக்கு சொர்க்கம் உண்டு என்று நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் பொறுமையாக இருப்பேன். எனது மகனுக்கு வேறு ஏதாவது விபரீதமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருந்தால் நான் எனது வாழ்க்கை முழுக்க நான் அழுதே தீர்த்து விடுவேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையா உம்ம ஹாரிசா இன்னஹா ஜினானுன் ஃபில் ஜன்னா. ஹாரிசாவுடைய தாயே, உங்களுக்கு ஒன்றை சொல்லவா? சொர்க்கம் என்பது ஒன்றல்ல, சொர்க்கம் என்பது நுசுரம். வ இன்ன இப்னை இப்கி அஸாபல் ஃபிர்தௌஸில் ஆலா. உனது மகனுக்கு சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி அல்லாஹ் கொடுத்தான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனது மகனுக்கு சொர்க்கம் அல்லவாம், உனது மகனுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்தஸ்தை அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக ஒரு செய்தியை உங்களுடைய கவனத்திலே பதிவு செய்துகிறேன். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3045வது நபிமொழி. அந்த ஆசிஃப் அவருடைய தலைமையில் உளவு பார்க்க அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பிய படையில் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். குபைபை மட்டும் கைதியாக பிடித்துக் கொண்டு மதீனாவில் நல்ல விலைக்கு விற்று விட்டார்கள். விலை கொடுத்து வாங்குவதில் போட்டி இருந்ததாம். என்ன காரணம் என்றால், ஹாரிசாவினுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு குடும்ப தலைவரை பத்ர் போர்க்களத்திலே குபைபு கொன்றார். கொன்றதை குறைசிகள் பார்த்து விட்டார்கள். எப்படியாவது இந்த குபைபை பழிவாங்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் பொழுதுதான் மக்காவினுடைய சந்தையில் குபை விலை பேசப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதே குடும்பம் அதிக விலை கொடுத்து குபைபை விலை கொடுத்து வாங்கியது. எதற்காக? 4 பேர் மத்தியில் நிற்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பழிதீர்க்க வேண்டும் என்பதற்காக கட்டி வைத்தார்கள். மெல்ல மெல்ல பேசி பேசி பார்த்தார்கள். குபைப் அசைந்ததாக இல்லை. நாளையும் தேதியையும் தீர்மானித்தார்கள். தீர்மானித்து விட்டு கொலை செய்வதற்கு முடிவு செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில், அந்த சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாற்றில் இந்த சம்பவத்தை பாருங்கள். மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்கிறது. கைகளில் விலங்கிடப்பட்டிருக்கிறார் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாரிசா என்கிற அந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தினசரி வந்து குபைபினுடைய உடலை பார்த்து பார்த்து செல்லுவாராம். ஒரு நாள் வரும் பொழுது குபைபினுடைய கையில் விலை உயர்ந்த திராட்சை கனிகள் இருந்ததை பார்க்கிறார். அந்த ஹாரிசா சொல்லுகிறார், மக்காவில் அன்றைக்கு திராட்சைகள் விளைகிற காலமே இல்லை. ஆனால் குபைபுடைய கையில் நாங்கள் தான் கொடுக்க வேண்டும். ஆனால் குபைபுடைய கையிலே அன்றைக்கு உணவு இருந்தது. தக்கூலு இன்னஹு லரிஸ்குன் மினல்லாஹி ரஸக்கஹு குபைப். அல்லாஹ் தான் அவருக்கு அந்த நேரத்திலே உணவு கொடுத்தான் என்றார் அந்த குறைசி குலத்து பெண் சொல்லுகிறாள். யாருமே உணவு கொடுக்கவில்லையாம். கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார், எப்பொழுதும் கொலை செய்யப்படலாம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் திராட்சை கொத்து அவருடைய கையில் இருந்ததாக அந்த பெண்மணி சொல்லுகிறாள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அல்லாஹ் கொடுத்த உணவு அந்த உணவு குபைபுக்கு என்று சொல்லுகிறார். அந்த குபைப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவை விட்டு வெளியே அழைத்து செல்கிறார்கள், எல்லோரும் சேர்ந்து கொலை செய்வதற்காக வேண்டி. உடனே குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அந்த பெண்களிடத்திலும் அந்த குடும்பத்தாரிடத்திலும் கேட்டார்கள், ஒரு 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதி தாருங்களேன். 2 ரக்காத்து தொழுகை முடித்தார். தொழுது முடிந்து எழுந்து சொன்னார், நீண்ட நேரம் அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே கிடந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் இந்த குபைப் மரணத்தை கண்டு பயந்துதான் சுஜூதிலே நீண்ட நேரம் கிடக்கிறாரோ என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சுருக்கமாக தொழுதேன் என்று சொன்னார். அந்த குடும்பமே சொன்ன ஒரு செய்தி இங்கே ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. குபைவை போல ஒரு நெஞ்சுறுதி உள்ள ஒரு தோழரை, குபைவை போல நேர்மையான ஒரு தோழரை, குபைவை போல தன்னடக்கமுள்ள ஒரு தோழரை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்லி பெருமிதப்படுகிறார்கள் ஒரு புறம். ஆனால் பாவிகள் கொலை செய்து விடுகிறார்கள். அந்த கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹும்ம அஹ்சிஹும் அததா. அல்லாஹுவே, இங்கே வந்திருக்கிற எல்லோரையும் நீ கணக்கெடுத்து கொண்டு ஒவ்வொரு நபராக நீ பழி வாங்க வேண்டும் யா அல்லாஹ். மேலும் வலஸ்து
உபாலிஹீன உக்தலு முஸ்லிமன், அல்லாஹுவே நான் முஸ்லீமாக மரணிக்கப்படுவதில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, சங்கடமும் கிடையாது. முஸ்லீமான மரணத்தை எனக்கு தந்தாயே, அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். யா அல்லாஹ், அலா ஐயி சிக்கி கான லில்லாஹி மஸ்ரஇ, எந்த இடத்தில் நான் கொல்லப்பட்டாலும் சரி நான் முஸ்லீமாக மரணிக்கிறேன் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியா அல்லாஹ். அல்லாஹுவே வதாலிக்க ஃபீதாத்தி இலஹி வைன் யஸா, நான் கொலையுறுவது உனக்கு திருப்தி பெறுகிற காரியம் என்றால், நான் இறந்து போவது நிச்சயம் உனக்கு திருப்தி பெறுகிற காரியம் என்றால், என்னுடைய உடம்பிலே இருக்கிற ஒவ்வொரு துண்டு வெட்டப்பட்டாலும் சரி, என்னுடைய உடம்பிலே இருக்கிற ஒவ்வொரு துண்டுக்கும் நிச்சயம் நீ பர்க்கத்து செய்வாய் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டியா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். குபைப் அவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள், அவர் ஷஹீதானார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மரண சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பாடத்தை தர வேண்டும். நம்முடைய கண் எதிரே எவ்வளவு மரண சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அன்றெல்லாம் மரணம் கிடையாது, அல்லாஹ் பொருந்துகின்ற மரணம். மரணத்திற்கு பிறகு கபருடைய வாழ்விலும் மறுமையுடைய வாழ்விலும் நாம் எல்லாம் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் அல்லாஹ் பொருந்துகின்ற வகையில் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை போல, தவஃபனி முஸ்லிமன், அல்லாஹ் முஸ்லீமாக வாழும் போதே எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றியா அல்லாஹ், நல்லவர்களோடு மறுமையிலே எழுப்பியா அல்லாஹ் என்கிற பிரார்த்தனையை அடிக்கடி நாம் செய்ய வேண்டும். காரணம், நமக்கு மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. மரணத்திற்கு நோய் நொடிகள் தடையில்லை, மரணத்திற்கு வயது வரம்புகள் தடையில்லை. மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதை நோக்கி மெல்ல மெல்ல நீங்களும் நானும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மரணம் எப்பொழுது சம்பவித்தாலும் கண்ணை மூடும் போது அல்லாஹ் திருப்தி கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டும் நீங்களும் நானும் பிரிய வேண்டும். அப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.